தமிழக அமைச்சரவையில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பால்வளத்துறையை மட்டும் ராஜகண்ணப்பன் கவனிப்பார் என்றும் வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சராக பொன்முடி செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரையின்படி அமைச்சரவையில் துறை ரீதியான மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. துறை ரீதியான இந்த மாற்றத்தின் பின்னணி குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவையிலிருந்து 3 நபர்கள் நீக்கப்பட்டனர். அப்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனிடம் அத்துறை பறிக்கப்பட்டு அதற்கு பதிலாக பால்வளத்துறை வழங்கப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புக்கு பதிலாக பொன்முடிக்கு வனத்துறை வழங்கப்பட்டிருந்தது. அதிமுகவில் சலசலப்புகள் தொடர்கின்றன. அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் எழுப்பிய அதிருப்தி குரலை அடுத்து ஆதரவாகவும் விளக்கமாகவும் அக்கட்சிக்குள்ளும் அதிலிருந்து பிரிந்தவர்களிடத்திலும் கூட சில கருத்துகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்ததற்காக விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிலையில் அதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்கள் இல்லை என்ற காரணத்தால் அதனை புறக்கணிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவப் படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3,72 ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். இதுதான் தற்போதைய சலசலப்பின் ஆரம்ப புள்ளியாக இருந்தது. இதனால் எழுந்த சர்ச்சைகள் தொடர்ந்த நிலையில் அதிமுக ஒன்றாக இருப்பதை விரும்புபவன் என்றும் தன்னை சோதிக்க வேண்டாம் என்றும் அவர் மீண்டும் பேசியிருந்தார். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். அத்திக்கடவு அவிநாசி விஷயத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியானது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கோட்டையன் கருத்தை ஆதரித்தார். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டரி போல யோகத்தில் முதலமைச்சரான பழனிசாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அழைப்பதிலேயும் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததை அவர் அதுல போய் கலந்துகிட்டதிலிருந்து அவருடைய அந்த சுபாவம், அவர்களுடைய நன்றி இல்லாத தனம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது. அது அங்க உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பழனிசாமி துயரமும் வெளிப்படுகிறது. இதுதான் உண்மை. திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் மறு உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக பதிலளித்துள்ளார். துரோகிகள் எடுத்து வைக்கிற வாதங்களால் அதிமுகவை அசைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். இந்த வீடியோ மீண்டும் சர்ச்சையை உருவாக்கிய நிலையில் யாருக்கும் பதிலளிக்கும் வகையில் வீடியோ வெளியிடவில்லை என்று மதுரை திருமங்கலம் அருகே உள்ள குன்னத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய போது விளக்கமளித்தார். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்களை எல்லோரையும் வழிநடத்துகிறார். 2 கோடி தொண்டர்களை, மூத்த தலைவர்களை எல்லோரும் வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு யாருக்கும் பதில் சொல்வதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை.
இந்த வீடியோ பதிவு வெளியிடவில்லை. யாருக்கும் மனது புண்படுகின்ற வகையிலே நான் சொல்லவில்லை. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்றார். அதிமுக வளரணும், அதுக்கு நீங்க எல்லாம் பேசுங்க. இதை விட்டுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது, ஆனா ஒன்னாயிராங்கல்ல, அதெல்லாம் ஆகும். ஒன்னும் நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு அக்கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற நடவடிக்கைகளுக்கு முன்னதாக அந்த கட்சிக்குள் இன்னும் சலசலப்பு ஓயவில்லை. அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுகவிற்கு வாழ்வு, இல்லையென்றால் எல்லோருக்கும் தாழ்வு என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பெரியகுளம் கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், ஒற்றை தலைமை ஏற்றால் தான் வெற்றி பெறுவோம் என்றவர்கள் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக பைலா 45 விதியின்படி பொதுச் செயலாளர் பதவி தேர்தலில் திருத்தமும் ரத்தும் செய்யக்கூடாது என்றும், ஆனால் அந்த அதிமுக விதிமுறைகளை மீறி திருத்தம் செய்தார்கள் என்றும் குறிப்பிட்டார். கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உள்ளது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கூறிய அவர், பில்லூர் அணையிலிருந்து அவிநாசிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி தராவிட்டால் தானே செய்து கொடுப்பதாக வாக்களித்தவர் ஜெயலலிதா என்று தெரிவித்த அவர், இத்திட்டத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டுள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். தன்னை தோற்கடிக்க 6 ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்தினார் ஆர்பி உதயகுமார் என்றும், ஆனால் அதிமுக டெபாசிட் கூட வாங்கவில்லை என்றும் கூறிய ஓ பன்னீர்செல்வம், இரட்டை இலையை எதிர்க்கும் நிலையை அவர்கள்தான் உருவாக்கினார்கள் என்றார். என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அவர் அவர் பழைய கட்சிக்காரங்க, விசுவாசமானவர். எந்த நிலையிலும் கட்சி ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சி கூட நடந்து கொண்டிருப்பவர். என்னை பொறுத்தவரையில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன், திரு டிடி தினகரன் சார் அவரோடையும் பேசியிருக்கிறேன். எல்லாரும் இணையறதுக்கு தயாராதாங்க இருக்கிறாங்க. முட்டுக்கட்ட அவருக்கு நிபந்தனை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. பொது நன்மை கருதி அதிமுகவுடைய இந்த கட்சி உயிர் பிடிப்போடு இருக்கணும். அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் கூட்டணி வேணாங்கிறாரு. அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்குங்கிறாரு. ஆனா நீங்க ஒன்றிணைஞ்சா பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கணும்னு கேட்டீங்களா என்ன? சார், நான் இன்னைக்கு என்டில தானே இருக்கேன். இல்ல, அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சுட்டா ஒன்றிணைஞ்சு அதிமுக தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களும் எதை விரும்புகிறார்களோ அதை அதிமுக அடிப்படை அதிமுக செய்து காட்டுவோம். அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு, பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள உரிமையியல் வழக்குகளில் இறுதி முடிவு காணப்படும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உட்பட அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பான வழக்குகளில் கடந்த 7ஆம் தேதி தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட அதிமுக உள்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கினர். தேர்தல் ஆணையம் சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணை மேற்கொள்ளலாம் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தீர்ப்புக்கு எதிராக எவரேனும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்.